சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஜாமீன் ரத்து செய்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது. 2021 முதல் 2023 ஆண்டு வரை திமுகவின் அமைச்சரவையில் மின்சாரத்துறையை கவனித்து வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் 45,800 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மதிப்பு 1,182 கோடியே 88 லட்சம். இந்த டெண்டர் ஆவணங்கள் ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்களை லாபம் அடைய செய்ய வேண்டி கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாகவும், இது செந்தில் பாலாஜி அவர்கள் முழுக்க முழுக்க கமிஷனாக பெற்றிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீதிமன்றத்திலும் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு இன்று நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மனு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த மனு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது இப்பொழுது வரை தெரிகிறது. இந்த மனுவானது செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயமாக பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது அவர் குற்றவாளி இல்லை என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். அப்படி அவர் ஆதாரத்தை நிரூபிக்க தவறிவிட்டால் அவரை உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் அவரை கைது செய்வார்கள். இது அவர் மீது பதிவு செய்யக்கூடிய 3வது வழக்காக நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 3 வழக்கு, அதுவும் மிகப்பெரிய ஊழல் என்றால் தமிழக மக்கள் நிச்சயமாக ஒரு சரியான நபரை எம்எல்ஏவாக தேர்வு செய்யவில்லையா? கரூரில் அப்படி என்ன நடந்தது? மக்கள் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்ய முடியாததை இந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று மக்களை ஏமாற்றி முழுமையாக ஸ்டாலின் அவர்கள் லாபம் அடைந்து விட்டதாகத்தான் தற்பொழுது எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். பல ஆயிரம் கோடி இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் நடைபெற்று இருப்பதாகவும், செந்தில் பாலாஜி தலைமையில் கிட்டத்தட்ட மின்சாரத்துறை மற்றும் மதுபானத்துறையில் பல கோடிகள் ஊழல் நடைபெற்று இருப்பதை நீதிமன்றம் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகளும் செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டார்கள். புழல் சிறையில் விசாரணைக்காக அடைத்து விட்டார்கள். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் புழல் சிறையை பொறுத்தளவிற்கு காவலாளிகள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக அவர் சொகுசாக இருக்கிறார். டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டால் நிச்சயம் உண்மைகள் கிடைக்கலாம் என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த 3வது வழக்கில் கைது நடவடிக்கை செய்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம்?